மாலை வணக்கம். பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த மகாவதா பவுண்டேஷனை நடத்தி கொண்டு வரும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் அறக்கட்டளை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் இதில் பயணித்து வரும் ஆத்மா நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்தின் ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்திரிகளுக்கும் சொர்ணமலா பத்திரிகளுக்கும் மகாவதார் பாபாஜிகளுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விசசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அச்சா, இப்போ ஒரு சின்ன இது என்னன்னா, 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் போன்றும் மூன்றனை ஞான குழந்தை புத்தி வைத்து போற்றுவனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் வருவாய் புகனே. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாபாரதத்தின் ஒரு பகுதி. அது 12ஆம் பகுதி. அதுல நம்ம நேற்ற கதையில தொடர்ச்சி. இன்று மகாபாரதத்துக்கு போனோம். போர்ல மிக கனமான பக்கத்தை திறக்க போகின்றோம். தர்மம் வென்றது, ஆனால் யார் தோத்தாங்க? தர்மம் வந்துச்சப்பா, தர்மம் தோற்றது இல்லையா? சரி, நேற்று வரை நாம் வீரத்தையும் தந்திரத்தையும் கீதையும் பார்த்தோம். இன்று அந்த யுத்தம் நமக்கு விட்டு சென்ற கண்ணீரை பார்க்க போகின்றோம் தோழர்களே. ஒரு பக்கம் களத்தில் வீழ்ந்து கிடக்கிறார் தான தர்ம வீர சூர தான கர்ணன் மகாராஜா. அவர் கத்திட்டு சாரி சார். நேற்று வரை நம்ம வீரத்தையும் தந்திரத்தையும் கீதையும் பார்த்தோம். இன்று அந்த யுத்தம் நமக்கு விட்டு சென்ற கண்ணீரை பார்க்க போனோம் தோழர்களே. ஒரு பக்கம் குளத்துல வீழ்ந்து கிடக்கிறான் யாரு? தான தர்ம வீர சூரதா கர்ணன் மகாராஜா. உயிர் போகும் நேரத்துல கூட தாயே என்று அழைக்காத வாய், முதன்முறையாக மகனே என்று குந்தி தேவி மடியில் தலையை சாய்த்து தாயை வைத்து அந்த இந்த நிமிடம் ரத்த சொந்தமும் விதியும் ரகசியமும் ஒரே இடத்தில் மோதுகின்ற இடம். இந்த இடத்துல அவ்வளவு இருக்கு. அப்போ இத இன்று நாம் பார்க்க போவது கர்ணனின் மரணம், துரியோதனின் வதம், காந்தாரியின் சாபம், கிருஷ்ணனின் முடிவு. நமக்குள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க தோணுது. விதியை மீற முடியுமா? முடியாது. இல்ல, விதித்தான் நம்ம எழுதுகிறது. வாங்க, கண்ணீரோடும் கேள்வியோடும் நல்ல தர்மத்தோடும் நம்ம இந்த கடைசி அத்தியாயத்திற்குள் போகின்றோம். ஆனா கடைசி அத்தியாயம் இல்லை, ஆனா இது தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த 12ஆம் அத்தியாயம் இப்ப இது முடியாது. அது இன்று நாம் பார்க்க போவது கர்ணனின் கதை மட்டுமல்ல, பீஷ்மனின் வாக்கு தவறிய கதையும் கூட. அஸ்வத்தாமன் கோபப்பட்ட கதை, கிருஷ்ணனே கர்மாவிற்கு சுருண்ட கதை, கட்டுண்ட கதை. இந்த மகாபாரத கதையில் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் தோற்கிறார்கள். அப்போ ஜெயித்தது யார்? தர்மம். பீஷ்மர் விரும்பி வாங்கினார் இச்சா மரணம், ஆனால் யுத்தம் முடிந்தது. திருப்பியும் 58 நாள் அம்பு படுக்கையில் படுத்து கிடந்தார். ஏன்? சரி, துரியோதனனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற தர்மத்திற்கு எதிராக நின்றதினால் ஏற்பட்ட பலன். அது பலன் இல்ல, பனிஷ்மெண்ட். ஸோ அடுத்த கருது என்னன்னா, அஸ்வத்தாமனின் மணி. கோபம் தவறினால் என்ன ஆகும்? இந்த மாதிரி எவ்வளவோ கிருஷ்ணன் சொன்னாரு, வேண்டாம் விட்டுறா, அந்த நாகாசுரத்தை பயன்படுத்தாதன்னு, அந்த இது பிரம்மாசத்தை பயன்படுத்தாதன்னு. ஆனா அவர் கேட்டாரா? பயன்படுத்தினாரு. எல்லாம் நாசமாச்சு. அப்போ அதனால ஏற்பட்ட தர்மத்துக்கு எதிராக பயன்படுத்தினால் அவருக்கு 3000 வருஷம் அவர் ரத்தமும் சீழுமாக உலகம் பூரா அலைந்து கொண்டிருந்தார்.
என்ன தப்பு. பிரம்மாஸ்திரம் எப்ப விடணுமோ அப்பதான் விடணும். இவர் கண்டமேனிக்கு விட்டதுனால வந்தது தப்பு. கிருஷ்ணருக்கு துர்வாசர் கொடுத்த பாயாசம் உடல் பூரா பூசிக்கொள்ள சொன்னார். ஆனால் அவர் காலை முற்பாதத்தில் பூசிக்கொள்ளவில்லை. அது என்னாச்சு? இதுக்கு இன்னும் டீட்டெயிலா நம்ம ஒன்றும் உள்ள போறோம். இது ஒரு இன்ட்ரோ தானே, அதனால கொஞ்சம் கொஞ்சம் டச் அப்படி பண்ணிட்டு போறோம். மகா வந்து மகானி பிரசாதமாச்சே, அது காலில் படலாமா, அவ்வளவு அதுக்கு ஏதாவது பூச்சி வரோ இல்லையோ அப்படின்ட்டு அவர் என்ன பண்றார், உள்பாதத்துல பூசாம உடம்பு பூரா பூசிக்கிறார். அப்போ இந்த மகாபாரத போர்ல இவர் தேர் ஓட்டிட்டு இருந்த போது இவர் கர்ணனை அர்ஜுனன் நோக்கி அம்புகள் வருமா வரலையோ, வரும். அப்பா தேர் ஓட்டியான கண்ணபிரான் மேல படுமா படாதோ, படும். அப்ப இவருக்கே ஒரு காயம் ஏற்படல. அதுதான் விசேஷம். அதுதான் அவருடைய இது. அதாவது துர்வாச முனிவர் இவர் கொடுத்த பாயசத்தை உடம்பு பூரா பூசிக்கிட்டதுனால அவருக்கு எந்த அம்பு பட்டாலும் படாது, அப்படிப்பட்டாலும் எந்த காயம் ஏற்படாது. இதுதான் ஒரு இது ரகசியம். உயிரை மயத்து. சரி, அப்போ என்னாச்சு, பூசிக்கொள்ளாம அந்த பண்றதுனால அவர் உள்ளங்காலில் அவர் வந்து ஒரு வேடன் அம்பு விட்டு கிருஷ்ண உயிரை மாய்ச்சிக்கிறான். இது இந்த தனி கதை. இது அப்ப நம்ம பேசுவோம். சரி, அடுத்தது என்னன்னா திரௌபதியின் சபதம். அழுக எப்படி ஒரு யுத்தமாக மாறும்னா மகாபாரதம் தான் அதுக்கு உதாரணம். உச்சாதனை துகிலுரிச்சான். 13 வருடங்கள் கழித்து யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு, குருட்சேத்திரம் ஆரம்பமாயிடுச்சு. அப்போ இத்தனையும் சேர்ந்து ஒரு பெரிய கலவை. அந்த கலவையில நாம இப்போ பயணிக்க போகின்றோம். எல்லாரும் வந்து தங்களுடைய சிறப்பான நேரத்தை இங்க ஒதுக்கியதற்கு நான் மிக மிக நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். எனக்கு இந்த பேச வாய்ப்பு கிடைச்சதே பெரிய புண்ணியமா நினைக்கிறேன். இது நீங்க கேட்கிற புண்ணியமும் அதுக்கும் சேர்ந்துதான். அதனால இன்னைக்கு வந்து எப்பயும் போல சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு வந்திருக்கின்ற எல்லா நண்பர்களுக்கும், நடராஜன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அவரு சார் எப்பயும் நமக்கு வாழ்த்து சொல்லி இருப்பார், அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டேன். மற்றும் ஜெயபிரகாஷ் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். மற்றும் இன்னைக்கு நம்ம தொடங்க போறோம்னா உலகத்துல, அதாவது இந்த இந்த ரகசியம், அதாவது என்னாச்சுன்னா இந்த கர்ணன் அவங்களுடைய புதல்வன் அப்படிங்கிற சமாச்சாரமே அவங்களுக்கு புத்தி தேவிக்கு இப்பதான் தெரியுது. அதுக்கு முன்னால அவனுக்கு தெரியல. இவங்க சூரிய தேவனோட சேர்ந்து பெற்றெடுத்த அந்த குழந்தைய ஆத்துல விட்டதோட சரி, அது ஒரு அது ஒரு புடவை போத்தி விட்டுடுறாங்க. அந்த புடவை போத்தி அது போயிடுது. அது வந்து அந்த தேரோட்டி அவங்க அவங்க கிட்ட போய் சேருது. அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ அசரீர் வந்து சொல்லுது அவனுக்கு கர்ணன்னு பேர் வைங்கன்னு. அவன் அங்கேயே வளர்றான். அவன் அதோட சரி. இந்த நேரத்துல அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஆகி பெரிய வளர்ந்து அவனுக்கு மான பிரச்சனை வரும்போது துரியோதனன் வந்து அவரை காப்பாத்தி தனக்கு ஈக்குவலாக ஒரு ராஜ்யத்தை கொடுத்து அந்த ராஜ்யத்தை அவர் ஆள சொல்லி செய்கிறான். அந்த அந்த இதுக்காக அவன் செஞ்சோற்று கடனுக்காக அவன் அந்த பக்கம் இருக்கிறான். அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து குந்தி தேவி கிட்ட சொல்றாங்க, இப்போ போற அத்தை, நீ போனீங்கன்னா 2 வரத்தை கேளு அவங்ககிட்ட அப்படின்னா. என்ன வரம் சொல்லி கொடுறா அப்படின்னு கேட்கிறா. 2 வரம்னா, ஒரு வரத்துல அவன் வந்து நாகாஸ்திரம் வந்து அர்ஜுனன் மேல போடனுக்கு ஒரு முறைத்தான் பயன்படுத்தணும், 2வது முறை அவன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதானையும். 2வது வந்து இன்னொரு அந்த அந்த இன்னொரு வரத்துல நீ வந்து அந்த 2வது வாரத்திலையும் நீங்க என்ன செய்யணும், வந்து எல்லாரும் முன்னிலையும் அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னுட்டு அவன் சொல்றான். தாயே என்னை மடியில போட்டுக்கிட்டு என் பிள்ளை அப்படின்னு சொல்லி நீ எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி கர்ணன் சொல்லிடுறான். சரி, இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா போறாங்க, போய் கேட்கறாங்க. இந்த கவசம் அது அது நம்ம இன்னும் அந்த அந்த கதைக்கு நம்ம போல. அப்ப போகும்போது அதை அப்படியே ஃபுல்லா டச் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா, இப்போ வந்து இந்த கர்ணன் இது வந்து மறைச்சி இருந்ததுனால அவன் தர்மராஜா சொல்றான், இனிமேல் ரகசியங்கிறது பெண்களுக்கு தங்கவே கூடாது அப்படிங்கிறத ஒரு இதா கோபமா சொல்லிட்டு போறான். அப்போ என்னம்மா சொல்ற அப்படின்னா,
இதான்டா எனக்கு நடந்தது சமாச்சாரம் சொன்னதை யார் இனிமேல் பெண்களுக்கு மனசுக்குள்ளார எந்த ரகசியம் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. போகட்டும், சரி, நேரம் இல்லை இன்னும் இப்போ இதை பத்தி பேசிட்டு இருக்க முடியாது. 7 பேருக்கு, அதாவது இந்த விஷயம் வேண்டாம்னா அது அப்பதான் 7 பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் வந்து லேடிஸ்க்கு ஓகே. இதுல நல்லவங்களும் இருக்காங்க, இதே மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி பேசுறோம், இதுல தவறு எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது, இப்போ நம்ம காந்தாரி கிட்ட ஓடுறோம், போயிட்டு இருக்கோம். காந்தாரியினுடைய அப்பா யாருன்னா காந்தார மன்னன், அவங்களது காந்தார தேசம். அவன் அப்பா வந்து மகாராஜா, அவன் சுபலன் அப்படின்னு பேரு. சுபலனுக்கு மகள் வந்து காந்தாரி. திருதராட்சனுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்குது, ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த காந்தாரிக்கு கூட பிறந்தவங்க 10 சகோதரிங்க. எல்லாரையும் அப்படியே திருதராட்சனே கட்டி வச்சிடுறாங்க. ஒரே வேலை, ஒரே மாப்பிள்ளை, எல்லாத்துக்கும் முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் வந்து அந்த காலத்துல நடந்திருக்குது. இந்த காலத்துல தங்கச்சி, பொண்டாட்டியோட தங்கச்சி சைட் அடிக்கிறதுக்குன்னா மாப்பிள்ளைங்க ஏதோ பிராக்கெட் போட்டுட்டு வருவாங்க. அவங்க கிட்ட தனியா வந்து பேசணுங்கிறதுக்கு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க, அலங்கார பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்கள வந்து டாவடிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒன்னெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பமே கொடுக்காம திருதராசனுக்கு 10 பேரை கொடுத்துடுறாங்க. யாரு? காந்தாரியோட அப்பா சுபலன் 10 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. ஆனா அது தனியா ஒரு இது இருக்குது. அந்த எபிசோடுக்கு போனோம்னா இன்னும் விவரம் நல்லாவா இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த இது, அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, காந்தாரி அம்மா, நீங்க தான் இனிமேல் பட்டத்து ராணி. ஓகே, வெல் டன், குட். அப்போ உன் கணவன் எனக்கு திருதாசனுக்கு கண்ணு தெரியாதே. அப்படியா? நோ ப்ராப்ளம். ஒரு துணியை கொண்டாங்க, கண்ணை வந்து இறுக்கி கட்டுங்க. நான் வந்து கண்ணு தெரிஞ்சாலும் எனக்கு என் கணவனுக்கு கண்ணு தெரியாத காரணத்தினால நானும் கண்ணு தெரியாத மாதிரி தான் இருப்பேன். அவருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு இது வந்து பாலிசியோட அவங்க வாழ்றாங்க. அன்னைக்கு கட்டுதான். கடைசியில ரொம்ப நாள், ஒரு 30 வருஷம் கழிச்சு தான் கட்டாவுக்குறாங்க. அது அப்புறம் நம்ம பார்ப்போம். அப்போ காந்தாரி என்னன்னா பட்டத்து ராணி ஆகிடுறாங்க. அவருக்கு கண்ணில் துணியை கட்டிடுறாங்க. அந்த கணவனுக்கு தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. இவங்களும் கண்ணை வந்து துணியை கொண்டு கட்டுறதுனால வந்து எல்லாமே அவங்களுக்கு இருட்டாயிடுது. அப்போ என்னன்னா, நானும் போற பொழுது கண் தெரிகிறது என்ற ஒரு காரணத்தினால நான் அவரை வந்து அவமதிப்பேன். ஆனால் அது பாவம். அவங்க வந்து எனக்கு கண் தெரியுது, அவருக்கு கண் தெரியல, அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இது வந்ததுன்னா அது பெரிய பாவம், சின் அப்படிங்கிறாங்க. அந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த 4 பெண்களுக்கு உண்ட குணத்தை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு பதிவிரதை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வந்து இப்போ நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்களா, பயிர்ப்புன்னா என்ன அர்த்தம்னு? தனக்கு தெரிஞ்சதை கூட கணவனுக்கு தெரியாதது போல் நடிப்பது பயிர்ப்பு. புரியுறாப்புல சொல்லணும்னா, இன்னைக்கு பம்பாயில நம்ம பொண்ணு ஒண்ணு வேணாங்க, பாக்யராஜ் ஒரு படம், அதுல வந்து ஊர்வசியோட அக்கா வந்து எம்காம் படிச்சிருப்பாங்க, இவர் வந்து பிகாம் தான் படிச்சிருப்பாரு பாக்யராஜ். ஆனா அவர் என்ன செய்யறாரு, இந்த பொண்ணுக்கு நிறைய படிச்சிருக்காது, பார்த்தா ஒன்றும் தெரியாது மக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக எஸ்எஸ்எல்சி தாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு ஃபீலிங் கொண்டு வந்து அது கல்யாணம் ஆயிடுது. ஆனா அவங்க தம்பி அவரை தேடி அந்த அக்காவை தேடி வரும்போது அவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல பேசுறது பார்த்து அப்பதான் சொல்றேன், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னா, நான் எம்காம் படிச்சிருக்கேன். என்னோட அதிகமா படிச்சிருக்க. அப்படியா? ஆமாங்க. அதுக்கு என்னங்க அப்போ அப்படின்னா, அப்போ அது கணவனுக்கு வந்து ஒரு இழுக்கு ஏற்படுத்திடக்கூடாதே, ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாதே, நம்மளை விட அதிகமா படிக்காம கம்மியா படிச்சிருக்கேங்கிற ஒரு குற்றணர்வு ஏற்படக்கூடாதுன்னுட்டு அந்த அந்த சினிமால அது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி இருப்பதுதான் பயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ பெரிய புராணத்துல ஒரு கதை, ஒரு பெரிய புராணத்துல ஒரு இளையான்குடி மாறனாயினார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ராத்திரி 12 மணிக்கு ஒரு சிவனடியார் வந்து சாப்பிட வர்றாரு. இங்க சோறு கிடையாது, சுத்தம், மனமும் சுத்தம், கையும் சுத்தம், கையும் கையும் சுத்தம். சிவனடியார் வந்து நிக்கிறார், சாப்பாடு போடணும், உள்ளே வர்றார். அவர் இந்த பொண்ணு அம்மா வீட்டுல இருக்கா, என்ன சொல்லணும், வழியே இல்லை. இன்னைக்கு காலையில் விதை நெல்லை கொண்டு போய் நீங்க வயல போட்டத போட்டீங்க, இப்போ
மழை பெய்யுது, விதை நெல்லை எடுத்துட்டு வாங்க, இவருக்கு சாப்பாடு பண்ணி போடுவோம். அதானே சொல்லணும். அவருக்கு தெரியல. அவர் வந்து நிக்கிறார். இந்த பொண்ணு என்ன தெரியுமோ சொல்றா, ஐயையோ எனக்கு ஒண்ணும் தெரியும், ஒண்ணும் தெரியும், தெரியாது தெரியாததெல்லாம் இவளுக்கு தெரியும். ஒரு வழி இருக்குன்னு தெரியாம சொல்லாம சொல்லல. எனக்கு ஒண்ணும் தெரியல, தெரியலையா, நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சே. ஆமா ஆமா. என்னது, இது ஒண்ணும் தெரியலையா? அவன் ராத்திரி ஆயிப்போச்சு, யார் வீட்டுக்கு போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் வாங்கியாச்சு. ஆமாங்க, இப்ப என்ன பண்றது, எனக்கு வேற ஒண்ணும் தெரியலையே. சரி, அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நோ இன்ஃபினிட்டிக் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறீங்க. என் நோ இன்ஃபினிட்டிக் காம்ப்ளெக்ஸ்னா வி ஆர் ஈக்குவல். ரெண்டு பேரும் போ ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுத்தான் தோணுது. என்ன, இந்த காலையில நீங்க நெல்லு கொண்டு போடுறீங்களே, ஆமா, அதை போய் எடுத்துக்கிட்டு வாங்க வந்துட்டா வந்து செஞ்சு சாப்பாடு செஞ்சு போடலான்னு தோணுதா? வேற ஒண்ணும் இல்லை, தோணலையே. இல்ல, தோணல. அப்புறம் போய் அவன் ரெண்டு பேரும் சமம் என்று சொல்லி அவன் வந்து அவன் மனசை பக்குவப்படுத்தி மாதுக்கு ஒரு அப்போ இந்த இது என்னன்னா, அந்த மாதிரி அவங்க வந்து நாம இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இதுதான் அந்த பொண்ணுக்கு வேலையா இருக்கிறத தப்புன்னு நினைக்காம அது ஒரு பெருமையை நினைச்சு அந்த பயிர்ப்பு நம்ம தெரிஞ்சிருந்தாலும் தெரியலங்கிற மாதிரி இருந்ததை அதான் பயிர்ப்புன்னு சொல்றாங்க. இது வந்து பெரிய புராணத்துல வர ஒரு கதை. சரி, அடுத்தது என்னன்னா, அவர் வந்து தான் கண்ணை கட்டிக்கிட்டு, அதாவது குந்தி தேவியான இந்த காந்தாரினதை கண்ணை கட்டிக்கிட்டு, அவருக்கு தெரியாதது எனக்கும் தெரிய வேண்டாம், இந்த கட்டி இருக கட்டி கொண்டால் ஆமா கர்ப்பம் தரிச்சிடுது. இவளுக்கு சந்தோஷம் தாங்க. குந்தி தேவிக்கு குழந்தை இல்லைன்னு இல்லைன்னு எனக்கு வயிற்றுல குழந்தை வந்துருச்சு. குந்தி தேவிக்கு இல்லை, ஆனா காந்தாரிக்கு வந்துருச்சு. அப்போ யார் குழந்தை பிறக்கிறாங்களோ அவங்கதான் இந்த மகாபாரதம் பாரத ராஜ்யத்தை ஆளணும். அந்த வகையில அவங்க வந்து காந்தாரி சந்தோஷப்படுறாங்க. சரி, இந்த இந்த இது திருதராஷ்டிரத்துக்கு பட்டாபிஷேகம் இல்ல பாண்டுக்கு பட்டாபிஷேகம். ஆனா அப்படி ஆனா என்னாச்சு, பாண்டு மகாராஜா குந்திக்கு குந்திக்கு குழந்தை இன்னும் பிறக்கல. சரி, பாண்டுக்கும் பிறக்கல. இந்த நேரத்துல தான் இவங்களுக்கு இவளுக்கு கர்ப்பம் உண்டாயிடுது. சந்தோஷம். சந்தோஷத்துல பாடுவாளா மாட்டாளா? ஆஹா, கண்டிப்பாக அவங்க வந்து பாடுவாங்க. சரி, எனக்கு வயிற்றுக்குள்ளார கர்ப்பம் அப்படின்னு சொல்லி யார் பாடுறது? காந்தாரி பாடிட்டு இருக்கா. எனக்குத்தான் முதல்ல குழந்தை பிறக்கும். அப்புறம் அப்படின்னா இந்த திருதராசனுடைய பிள்ளை என என் பிள்ளைத்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரே குதூகலம். காந்தாரிக்கு ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப அப்படி மகிழ்ச்சியா இருக்கா. ஏன்னா குந்திக்கு குழந்தை இல்லை, நான் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் புரியுதா? குழந்தை இல்லை, அதைத்தான் பின்னர் ஆனார். அப்போ இந்த இந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை தான் இந்த வம்சத்துக்கு ராஜா. வேதவியாசர் வந்தார், என் பிள்ளை வீரனா வீரன் சொல்லிட்டார். அதுவும் வந்து காந்தாரிக்கு பெருமையா இருந்துச்சு. ஒரு வருஷம் குழந்தை பிறக்கவே இல்லை. எல்லாம் இங்கெல்லாம் நமக்கு 10 மாசத்துல பிறந்துடுமோ இல்லையோ, சில குழந்தைங்களை 8 மாசத்துலயே பிறந்து விடுது. ஒரு வருஷம் வயிற்றுல தங்கி இருக்குது, அப்பயும் வந்து குழந்தை பிறக்கல. 18 மாசம் ஆச்சு, அப்பயும் குழந்தை பிறக்கல. 24 மாசம் ஆச்சு, அப்பயும் வந்து குழந்தை பிறக்கல. ரெண்டு அதாவது ரெண்டு வருஷம் கர்ப்பத்துல பிள்ளை. அந்த பிள்ளை எந்த பிள்ளை கர்ப்பத்தில் அதிக நாள் இருக்குதோ அந்த பிள்ளை அறிவாளியாக ஆமா பிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாம் 8 மாதத்திற்குள் மாதத்திலும் 9வது மாதத்திலும் பிறக்கிறாங்க. ஆனா
என்ன அது? அங்க வந்து என்ன சொல்லக்கூடாது. பரதன் 5 வருஷம் கர்ப்பத்திலே இருந்தான். சகுந்தலையில் சகுந்தலனுடைய பிள்ளை பரதன், ராமர் எத்தனை மாசம் கர்ப்பத்திலே கர்ப்பத்துல இருந்தாங்க தெரியுமா? கோசல வயிற்றுல 12 மாசம், 4 மாசம், 12 மாசம். நம்ம எல்லாம் எத்தனை மாசம் கர்ப்பத்துல 10 மாசம் இல்லைன்னா வந்து 10 மாசம் இல்லைன்னா வந்து 12 மாசம். அப்போ வயிற்றுல 2 மாசம் அம்மா வயிற்றுல, அதாவது 12 மாசம் அப்பா வயிற்றுல, ஒரு 2 மாசம் அம்மா வயிற்றுல, இன்னும் 10 மாசம் தசரத சக்கரவர்த்தி பாயாசத்தினால் பிள்ளை. ஆஹ் அதனால அப்பா ரெண்டு 2 மாசமும் அம்மா 10 மாசம் சுமக்கிறாங்க. ஆடி போயிடுச்சு. தாய் வயிற்றுல பிள்ளை அதிக காலத்துல இருந்தன. அதிக காலத்துக்கு இருந்தன. அறிவாளியா பிறப்பான்னு 2 வருஷம். ஏன்னா அந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பான். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டை துணி இருக்கும் மண்டையில. அவங்களும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருப்பாங்க. துரு 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 துருன்னு இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. சரி, இந்த 12 வருஷம் ஆன பிறகு இன்னும் இன்னும் அவனுக்கு பிறக்கல. 18 ஆச்சு, 24 ஆச்சு, பிறக்கல. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம பையன் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பான், ரொம்ப வந்து பிரில்லியண்டா இருப்பான்னு நினைக்கிறாங்க. அப்போ கர்ப்பம் அதுக்குள்ளார அங்க வந்து ஆகி போயிடுச்சு. தாய் வயிற்றுல பிள்ளை அதிக காலத்து இருந்தா அறிவாளியா பிறப்பான்னுட்டு ஒரு 2 வருஷம் கர்ப்பம். அதுக்குள்ளார அங்க தர்மராஜா பிறந்துடுறான். இவளுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு தர்மராஜா பிறக்கிறான்? குந்தி தேவிக்கு தர்மராஜா பிறந்துடுறான். அப்போ காந்தாரிக்கு எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள ஒரே கொதிப்பா இருக்கும் இல்லையா? பொறாமையா இருக்கும். சரி, அப்படின்னா தர்மம் பிறந்துட்டானே அப்படின்னா அடுத்த ராஜா குந்திரியுடைய பிள்ளைத்தானே, அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ பிள்ளைத்தானே, என் பிள்ளை இல்லையே, 2 வருஷமா காத்து கிடக்கிறேனே. அவன் வந்து சன நேரம் பிள்ளையவன் பெத்துக்கிட்டாளே, எப்படி உலக்கை எடுத்தா வயிற்றுல குத்தனா குடுமுட்ட குடுமுன்னு. அப்போ கோபம், வேகம், வயிறு குழம்பி உதிரம் கொட்டிடுச்சு. இந்த விஷயம் வியாச பகவானுக்கு தெரிஞ்சது. வெளிப்பட்டா வெளிப்பட்டார். பாவி, அவசரப்பட்டுட்டியே, பொறுமையா இருன்னு சொல்லியிருந்தேன்ல, நீ ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு 100 பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார். பானையோ பாத்திரமோ கொண்டு வர சொன்னார். அப்ப அந்த உதிரத்தை எல்லாம் 100 பாத்திரத்தில் அவர் வந்து சேகரிச்சார். அந்த எங்க அப்புறம் ஒரு நெய்த்தாளி எடுத்து, நெய்த்தாளி அப்படின்னா நெய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தாங்க. பாத்திரத்துல நெய்யை ஊத்தி நெய்யை வளைச்சு வந்து அடையாளம் நினைப்பா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி இந்த நெய்யாதுல ஊத்தணும், அப்படி அந்த ஒவ்வொரு குடத்துலையும் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போறாரு. அப்படி அப்படிங்கிறது ஆயுர்வேதம். நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால், நெய்த்தாளி, அதுல வந்து இந்த பிண்டங்களை எல்லாம் போட்டு பூரா போட்டாரா. 100 தாலி ஆயிடி போச்சா. அப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டது. நான் வேணும்னா என்ன பண்றது, 101வது ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து 101ல அது அந்த இரத்த அணுக்கள் குழந்தையே உங்க பாஷையில சொல்லணும்னா விந்து மாதிரி எல்லாத்தையும் போட்டு நிரப்பிடுறாங்க. கைப்படாம பார்த்துக்கோங்க. குறிப்பிட்ட காலமாயிற்று. எல்லாரும் வந்து முதல் பாத்திரத்தில் இருந்து துரியோதனன் குழந்தையாக பிறக்கிறான், வர்றான். பேபி இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யாருன்னா துரியோதனன். எப்போ 5300 years பிஃபோர். வந்து முன்னால என்ன நாம இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் போர்டு போட்டு விளம்பரம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு யார் இந்த பேபி யாருன்னா நம்ம துரியோதனன் தான்.
ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி துரியோதன அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க. 100 பிள்ளைகள் பிறந்தது, 101வது பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு அப்படியே ஆகி போச்சு கோபத்துல. இப்போ பொறாமையினால ஒரு குழந்தை பிறந்து அந்த துரியோதனாதிகளுக்கு ஒரு தங்க பிறந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்து துரியோதனை பொறுமையோடும் கோபத்தோடும் வளர்த்தான். அந்த வயிற்றுல இடிச்சுக்கிட்டதுனால அப்படியே எவ்வளவு கோபம் வந்திருந்தா இருக்கணும், எவ்வளவு பொறுமையா வந்திருக்கணும் பிள்ளைங்க. அது போலவே அந்த பொறாமையும் அந்த கோபத்தையும் அப்படியே உள் வாங்கிடுறான் யாரு, துரியோதனன். அந்த அப்பா அப்படியே வந்து அந்த 2 சமாச்சாரம், அந்த கோபமும் அந்த பொறாமையும் அவன் மனசுக்குள்ள அப்படியே அப்படியே தங்கிடுது. அந்த அம்மா பட்ட அந்த கர்ப்ப நேரத்தில் அதுக்குதான் அந்த கர்ப்பஸ்ரீங்களை நல்லபடியா பார்த்துக்கணும். அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க கூடாது. வந்து அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த காலத்துல மாமியாருங்களாகட்டும், பெத்த அந்த பொண்ணோட அம்மாவாகட்டும், அதில் மூத்தவங்க யாராவது இருந்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. தம்பி, இது உனக்கு அனுபவம், ஃபர்ஸ்ட் குழந்தை, நீ வந்து அந்த மாதிரிலாம் கோவப்பட்டு பேசக்கூடாது, அந்த பொண்ணு கோவிச்சுக்க கூடாது, நீயும் வந்து கோபமா பேசக்கூடாது தம்பி. இந்த மாதிரி எல்லாம் அவன் வந்து அனுபவசாலிங்க சொல்லும் போது நம்ம வந்து அது பிரகாரம் தான் நடக்கணும். ஏன்னா இது ஒரு ஜென்மத்துக்கு பிறப்ப தரக்கூடிய ஒரு இது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அதிர்ஷ்டம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் நம்ம தான் இந்த குழந்தைங்களெல்லாம் பெற்கிறாங்க. ஆகையால நீங்க வந்து இந்த பொண்ணை வந்து குமிஞ்சி நிமிஞ்சி எந்த வேலையும் செய்ய விடாதீங்க. அப்புறம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாம எங்கேயும் வெளியூருக்கும் போகாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து ரொம்ப இதா சொல்லி இது பண்றாங்க இப்பெல்லாம். அந்த மாதிரி நம்ம ஒருவர் சொன்னாரு, துரியோதனன் வந்து இறக்கப் போகிறான், நாளைக்கு காந்தாரிக்கு வந்து சமாச்சாரம் தெரிஞ்சது. 17 நாள் போர், உக்கிரமா போர் நடக்குது. அந்த உக்கிரமான போர்ல வந்து கர்ணனும் செத்து போயிடுறான். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்படி செத்து போனாங்கன்னா அடுத்தது வந்து துரியோதனர் டார்கெட் பண்றாங்க. அந்த டார்கெட் பண்ணும்போது இந்த விஷயம் வந்து நம்ம உங்க காந்தாரி மகாராணிக்கு தெரியுது. அப்படி வந்து அவனை செய்தி ஒன்று அனுப்புறாங்க. துரியோதனனை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, உடம்புல ஒரு துணி கூட இல்லாம வரணும், அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. அவனும் அதே மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் வந்து கிளம்பி போறான். கிளம்பி போற விஷயம் வந்து நம்ம சூத்திரதாரி கண்ணனுக்கு தெரியுது. அவன் வந்து இது எப்படியா நடந்துருச்சுன்னா இவனை கொல்லவே முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சு போகுது. அதனால அவன் என்ன செய்யறான், கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா துரியோதனை பார்த்து, ஏண்டா ஒருத்தன் இப்படியாடா போவாங்க, தெருவுல எல்லாம் இப்படியா போவாங்க, அமன குண்டியோட போவாங்க, உனக்கு அறிவே கிடையாதுடா, ஒரு துண்டு எடுத்து மறைச்சிட்டு போடா, முக்கியமான இடத்த வந்து மறைச்சிட்டு போடா அப்படின்னா. ஆமா இல்ல, நான் வந்து அவங்க சொன்னாலும் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது இல்லையா, அது பிரகாரம் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு மறைச்சிட்டு போயிருக்கணும்னு சொல்லி ஒரு துண்டு எடுக்கிறான். முக்கியமான அந்த இடுப்பு கீழே கட்டிட்டு போயிடுறான். அப்போ கீழே இருக்கிறத வந்து அவனுக்கு எந்த இதுவும், அதாவது அந்த பார்வையினுடைய பலன் என்னன்னா, அந்த பார்வைப்பட்ட இடம் எல்லாமே வஜ்ரமா இருக்குமா. அந்த அந்த இடத்த அவங்க மேலேருந்து கீழே வரையும் ஸ்கேன் பண்றாங்க. அந்த ஸ்கேன் பண்ற மாதிரி எப்படி அந்த இதை பார்த்துவாங்களோ அந்த மாதிரி பார்க்கும்போது துரியோதனனுக்கு வந்து எல்லா இடமும் வந்து வஜ்ரமா மாறிடுது. அந்த எக்ஸப்ட் இந்த இடுப்புல கட்டின இடம் போக, அதை வந்து யாராலையும் எந்த தொந்தரவும் அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னுட்டு அவர் சொல்லி இது பண்றாரு. அதான் சாபம். இது யாரு இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன்டா இப்படி வந்து தொலைஞ்ச, உனக்கு தாண்டா நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன், இத்தனை நாள் தபம் அதுக்கு தாண்டா. நான் வந்து கண்ணுக்கு இத்தனை நாள் வந்து மறைச்சி வச்சிட்டு இருந்ததும் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிதான் நான் கண்ணை மூடினேன். சரி, ஏதோ ஒன்று ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்யுது, தன்னுடைய கண் பார்வையை அந்த இது பண்ணிட்டு அவன் முன்னால் நிக்க சொல்றாங்க. அவன் வந்து உடம்பு பூரா பார்க்கறாங்க. உடம்பு பார்க்கும்போது
அவன் உடம்புலாம் அப்படியே வஜ்ரமாக மாறி விடுகிறது. எந்த ஆயுதத்தாலையும் அவன் உடம்ப தொடக்கூட முடியாது, கட் பண்ண முடியாது. பல விஷயத்துல அது வந்து பெருமையா, அதாவது அவனுக்கு பாதுகாப்பு மரணம் அமைஞ்சிடுது. இது வரையும் நம்ம வந்து சும்மா இது வந்து எப்படின்னா, கர்ணன் கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த மாதிரி ஒரு குயிக்தியா ஒரு ஐடியா கொடுத்து அவங்க வந்து கொடுத்துட்றாரு. அந்த அந்த ஐடியா போனதுனால இவர் துரியோதனனை நம்ம யாராலையும் கொல்ல முடியாத வரையும் பீமன் தன்னுடைய புஜகர பலத்தால அந்த தொடமேல தட்டி தட்டி வந்து அவனை கொண்டுடுறாங்க, வதம் செஞ்சிடறாங்க. இதுதான் பீமன் வந்து துரியோதனன் வதம் அங்க நடக்குது. இது ஒரு சிறப்பாகவே எனக்கு சொல்லுவாங்க. போனீங்கன்னா இந்த இடம் தான், இங்க 2 பேரும் சண்டை பிடிச்ச இடம், இங்கதான் அரண்மனை இருந்தது, இங்கதான் இது இருந்ததுன்னு சொல்லி பிரமாதமா அதை கட்டி இருந்திருக்காங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு இது எடுத்துட்டா அடுத்த நாளைக்கு நாம வந்து ஒரு புது சாப்டர் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம். இருந்தாலும் ஒரு கதை, அடுத்த கதை எடுத்தோம்னா அது ரொம்ப நேரம் ஆகும். அதை வந்து நாளைக்கு தொடரலாம். இன்று வரையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாவதார் கட்டளை இந்த அங்கநாதன் குருஜி அவர்களுக்கும், அதை திறம்பட நடத்தி வரும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அந்த குழுவினருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இதை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் உங்க ஆத்ம நண்பர்கள் அவர்களுக்கும் உங்க தயவு செய்து ஈச் ஒன் கேட்ச் ஒன்னுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு ஒரு மாஸ்டர் அவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஆன்மீகம், அதாவது ஆனாபான சதி தியானத்தை சொல்லி கொடுங்க. அவங்கள மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம சத் சங்கத்துல சேர்ந்து நிறைய பலன் பெற செய்யுங்க. ஈச் ஒன் கேட்ச் ஒன்னுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செஞ்சாங்கன்னா ஒரு நம்ம இந்த எபிசோட் 365வது எபிசோட் அன்னைக்கு கண்டிப்பா 100 பேர் உட்கார்ந்து பாக்குற மாதிரி ஒரு கண்டிப்பா அந்த ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யறோம், எல்லாருடைய நன்மைக்காக செய்யறோம், எல்லாரும் பலன் பெறணும். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க தான் பிதாமக பத்ரிஜி அவங்க இது சொன்னாங்க. அவர் எவ்வளவு பெரிய மகான் ஆனாலும் நீங்க ஒரு சின்ன பையன் போய் எனக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னா அவருக்கு வந்து காதை கொடுத்து அவர் பையனுக்கு ஈக்குவலா உட்கார்ந்து கேட்பார். அவரு அந்த என்னடா சின்ன பையன் தானே, நீ என்னடா சொல்ல போறேன்னு சொல்லி உதாசீனப்படுத்த மாட்டார். திருத்திருமும் பல் குத்த உதவுங்கிற மாதிரி அவர் எல்லார்கிட்டையும் அன்பா பழகிறதுனாலதான் அந்த ஆலமரம் விருட்சம் மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ தேசத்துல இது ரொம்ப இதாகுது. நம்ம எந்த அது வந்து பணத்தின் அடிப்படையில எதுவுமே நம்ம செய்யாதனால நிறைய ஆத்மாக்கள் நம்ம இதுல வந்து சேர்ந்து நிறைய பலன் அடைகிறாங்க. இந்த வந்து நம்ம பெருமையா சேர்ந்துக்கலாம். இன்னும் யாராவது சேரலையோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் நேரம் வரலன்னு சொல்லிக்கிட்டோம். நமக்கெல்லாம் வந்து அருமையான நேரம் வந்தாச்சு. நாம வந்து இந்த ஆபான சதி தியானத்தை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். மூச்சின் மேல் கவனம் வைக்கிறோம். நம்ம பித்தாமகா அவர்களுடைய குறிக்கோளை நம்ம அடைகிறோம். அவங்க என்னன்னா எல்லாருமே வந்து பிரமிடு இருக்கணும், எல்லாரும் பிரமிடு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணுங்கிறதும், ஆனாபான சதி எல்லாரும் தியானம் பண்ணணுங்கிறதும், சைவம் இருக்கணும், அதாவது மாமிச உணவு யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கார். இது பல தேசத்துல பல நாட்டில் போயிட்டு இருக்கு. இந்த இதை நம்ம வந்து ஆதரவு பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மகாவதார் வர கட்டளையை நடத்தி வரும் இந்த இதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. மற்றவங்களுக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்தா உங்க செல்போன்ல இருந்து ஸ்டேட்டஸுக்கு போட்டு விட்டுங்க. எப்படி ஸ்டேட்டஸை பார்க்காம ரொம்ப கம்மியாக எல்லாரும் பார்க்கறதுனால ஸ்டேட்டஸை போட்டாவே நமக்கு வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய வருவாங்க. அது அவங்க ஒரு முறை இல்லைன்னாலும் மறுமுறை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு தேடிக்கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து பொதுப்படியா சொல்லும்போது இப்ப தேவையில்லாது என்னால கண்டிப்பா தேவைப்படும். ஆகையால ஐயா எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஆகையால இந்த அடுத்த எபிசோட்ல நிறைய பேர் வரணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பழனிப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. நன்றி.